வணக்கம். ஆகஸ்ட் 8, 1969 லாஸ் ஏஞ்சலஸ் USA. அங்க ஒரு கப்பல் லாஸ் ஏஞ்சலஸ்ல இருக்கிற லக்ஸரியான ஹோம்ல ஒரு கப்பல் வாழ்ந்துட்டு வந்துருக்காங்க. இப்பவுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அவங்க நம்மளே மாதிரி நார்மலான ஆட்கள் கிடையாது, ரொம்ப ரிச்சான பீப்புள். அவங்க பேர் என்னன்னா ரோமன் போலஸ்கி, ஷாரோன் டெய்ல். அவங்க பெரிய டைரக்டரும் அண்ட் ஆக்ட்ரஸ். அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டுல கொடூரமான முறையில கொல்லப்படுறாங்க ஷாரோன். அடுத்த நாள் காலையில அவங்க மட்டும் இல்லாம மேட் வந்து பார்க்கும்போது கூட நிறைய பேர் இறந்து கிடக்குறாங்க. போலீஸ்காரங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு அப்புறம் போலீஸ்காரங்க வந்து விசாரிக்கும் போது போலீஸ்காரங்க அவங்க வீட்டு வாசல்லையே ஒரு அதிர்ச்சியான சம்பவம் பாக்குறாங்க. அங்க என்ன நடந்துச்சு, அது மட்டும் இல்லாம போலீஸ்காரங்க வாசல்ல என்ன பார்த்தாங்க, இப்படி ஒரு சஸ்பென்ஸான ஒரு டைம் ஸ்டோரி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் தான் உங்களுக்கு விஸ்வா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்னோவேட்டிவ் மிஸ்ட்ரி. போலீஸ்காரங்க வந்து விசாரிக்கும் போது தான் தெரிய வருது, இந்த வீட்டுல அந்த ஷாரோன் 8 மாசம் பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. அதனால பார்ட்டி வச்சிருக்காங்க. ஸோ அந்த பார்ட்டிக்கு 5 பொண்ணுங்க கலந்துருக்காங்கன்னு தெரிய வருது. ஸோ அந்த 5 பொண்ணுங்களையும் அது மட்டும் இல்லாம ஷாரோனையும் சேர்த்து கொலை பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. அதுவும் நார்மலா கொலை பண்ணல, கொடூரமான முறையில கொலை பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. ஸோ அந்த வீட்டோட வாசல்ல பிக்ஸ் அப்படின்னு அவங்க ரத்தத்தால எழுதியிருக்காங்க. இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்களுக்கு சந்தேகம் வருது. அது மட்டும் இல்லாம இந்த கொலைக்கு முக்கியமான காரணம் யாருன்னு விசாரிக்கும் போது தெரிய வருது, போலீஸ்காரங்களுக்கு ஒருத்தங்க மேல சந்தேகம் வருது. அது யாருன்னா அந்த ஷாரோனோட ஹஸ்பண்ட் ரோமனை ஏன் சந்தேகப்படுறாங்கன்னா, அவன் ஆல்ரெடி 13 வயசு சின்ன குழந்தைய அபியூஸ் பண்ணியிருக்கான், செக்ஷுவல் அபியூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. கோர்ட்ல கேஸும் ட்ரையல் ஆயிருக்கு. பட் அந்த கேஸுக்கு அவன் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல, வரவும் இல்லை. ஸோ மெயின் சஸ்பெக்டா ரோமனை மாத்தி அவன் கூட்டு வர சொல்றாங்க. ஆனா அவன் ஊர்லயே இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த நாட்டிலே இல்லாம இருந்திருக்கான். அவன் வெளியூருக்கு சின்ன வேலையா போயிருக்கான். ஸோ போலீஸ்காரங்க இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு அப்புறம் அவன் ஊருக்கு கிளம்பி வரான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஆனா அவன்கிட்ட கரெக்டான அளவு இருந்ததுனால போலீஸ்காரங்களால அதுக்கப்புறம் ஃபர்தரா மூவ் பண்ண முடியல. இது ஒரு டிஃபெண்டா நிக்குது. ஆனாலுமே போலீஸ்காரங்க அவனை கிரைம் சஸ்பெக்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி நிலைமையில அன்னைக்கு ராத்திரியும், அதாவது ஆகஸ்ட் 9ஆம் தேதியும் ஒரு கப்பலை கொலை பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம கொடூரமா 28 தடவை அவங்கள குத்தி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஸோ இந்த கேஸுக்கும் அந்த கேஸுக்கும் ஏதாவது லிங்க் இருக்குமா, பண்ணது ஒரே ஆளான்னு விசாரிக்கிறாங்க. ஆனா இந்த வீட்டு வாசல்ல அந்த பிக்ஸ் அப்படின்னு ரத்தத்தால எழுதல. ஸோ இது ரெண்டும் வேற வேற கேஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தனித்தனியா இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இந்த மாதிரி நிலைமையில தான் போலீஸ்காரங்க எல்லாரும் பக்கமும் விசாரிக்கும் போது ராத்திரி எல்லா காரையும் நிப்பாட்டி செக் பண்ணிட்டு, அந்த மாதிரி நிலைமையில ஒரு காரை பார்த்தா சந்தேகமா இருக்குன்னு போலீஸ்காரங்க நிப்பாட்டி அந்த காரை செக் பண்றாங்க. அந்த காரு திருட்டு காருன்னு தெரிய வருது. ஆனா அந்த காருக்குள்ள 3 பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ இது திருட்டுக்காரனால அந்த 3 பொண்ணுங்களையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற 3 பொண்ணுங்களும் அங்க இருக்கிற அக்யூஸ்ட் கிட்ட ரொம்ப ஜாலியா, நாங்க இது மட்டும் பண்ணல, 2 கொலை நடந்துச்சுல, அந்த கொலையை பண்ணதே நாங்க தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஸோ போலீஸ்காரங்க டவுட் வருது, திருட்டு கேஸுக்கு தானே இவங்களை இருந்தோம், இவங்க என்னன்னா கொலை பண்ணான்னு சொல்றாங்க, அதுவும் இப்போ நடந்துட்டு இருக்க கொலையை பத்தி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி சந்தேகத்தோட அந்த 3 பொண்ணுங்களையும் விசாரிக்கிறாங்க. அப்பதான் தெரிய வருது, அந்த 3 பொண்ணுங்க சிரிச்சுக்கிட்டே ஆமா நாங்க தான் பண்ணோம், எங்க லீடர் சொன்னதுனால பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ்காரங்களுக்கு இதுக்கப்புறமும் ரொம்ப சந்தேகம் வருது. சரி, உங்க லீடர் யாரு, அவங்க பேர் என்ன, அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்கறாங்க. லீடர் பேரு சார்லஸ் மேன்சன், நாங்க எல்லாருமே மேன்சன் ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் டவுட் வந்து சார்லஸ் சர்ச் பண்ணி அவங்களை பிடிச்சி அவன் விசாரிக்கும் போது அவன் சொல்றான், சார்லஸ் ஆமா நான் தான் பண்ணேன், நான் தான் 3 பேர்த்தையும் அனுப்பி கொலை பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருக்கலாம். போலீஸ்காரங்களுக்கு புரியவே இல்லை என்ன மோட்டிவ், எதனால அவன் கொலை பண்றான்னு தெரியவில்லை. அதுக்கப்புறம் சார்லஸோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணபோதான் தெரிய வருது, அவன் நவம்பர் 12, 1934 ஒரு 14 வயசு ஒரு லேடி வயிற்றுல இருந்து பிறக்கிறான். அவன் பேர் தான் சார்லஸ். எப்படி அவன் பிறந்தானா, அந்த 14 வயசு அந்த பெண்ணுக்கு கூட நம்ம எப்படி பிரெக்னன்ட் ஆனோம் அப்படின்னு அவங்களுக்கே தெரியல. அது ஒரு ஆக்சிடென்டா நடந்திருக்கு, அது அவங்களுக்கே தெரியல யார் பண்ணான்னு. இந்த மாதிரி நிலைமையில அவங்க வீட்லையும் ஏத்துக்கிடவே இல்லை. ஸோ அந்த 14 வயசு பொண்ணு வெளியே வரா, எப்படி சர்வை பண்ணு தெரியாம அப்படி இப்படின்னு தத்தளிச்சு அந்த குழந்தைய பெற்றா. அந்த பிரசவத்தை பார்த்த நர்ஸு வந்து இந்த ஆண் குழந்தைக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த 14 வயசு லேடிட்ட கேட்கறாங்க. அந்த பொண்ணும் என்கிட்ட கொண்டு வராங்க, நீங்க என்னனாலும் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கோவத்துல சொல்றாங்க. அந்த மாதிரி நிலைமையில அந்த நர்ஸு கூட நோ நேம் இந்த மேனாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் கூட வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய எங்கேயும் கூட்டு போக முடியாது, எங்கேயும் வைக்க முடியாது, வேற வழி இல்லாம அந்த பெண்ணே கூட்டு போய் வளர்த்துட்டு இருக்கா. எப்படி இவங்களை சர்வே பண்றது, இவங்களே எப்படி காப்பாத்துன்னு தெரியாம தப்பான வழிக்கு பேர் தான் நிறைய ட்ரக்ஸ், அது மட்டும் இல்லாம குடிப்பழக்கமும் அவங்களுக்கு இருந்திருக்கு. அது எந்த அளவுக்கு குடிப்பழக்கம் இருக்குன்னா, குடிக்க காசு இல்லாதனால அவனோட பையனையே விற்கிற அளவுக்கு போயிருக்கா. இந்த மாதிரி நிலைமையில தான் பையன் வெளியே வரான். பையனும் சர்வே பண்ண முடியாம நிறைய கிரைம் பண்றான். அது மட்டும் இல்லாம நிறைய பேர்த்த துப்பாக்கில முனையில வச்சு வழிப்பறி தான் பண்ணியிருக்கான். ஸோ இதனாலேயே அவன் 7 வயசுல இருந்து 18 வயசு
வயசு வரைக்குமே அவன் ஜெயில தான் கழிச்சிருக்கான். அதுக்கப்புறமும் நிறைய கிரைம் பண்ணதுனால அவன் 32 வயசு வரைக்குமே ஜெயில இருந்திருக்கான்னு ரெக்கார்டு. ஆனா அவன் ஒவ்வொருத்தரும் ஜெயிலுக்கு போகும்போதும் ஜெயில இருக்கும் போதும் நிறைய பைபிள் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம ஹவு டு ரீட் பீப்புள் மைண்ட் சம்பந்தமா நிறைய புக்ஸ் படிச்சிருக்கான் அப்படின்னு தெரிய வருது. இதுக்கப்புறம் 32 வயசுக்கு அப்புறம் அவன் நல்ல நடத்தைய பாராட்டி அவனை வெளியே விடுறாங்க. ஆனா அங்க இருந்த ஜெயில் வார்டனோட காலை பிடிச்சிக்கிட்டு சார்லஸ் வந்து என்ன வெளியே விட்டுறாதீங்க, எனக்கு இங்கேயே இருக்கணும், எனக்கு வெளியே போக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றான். ஆனாலுமே சட்டத்துல இது இடம் இல்லாதனால அவனை வெளியே அனுப்பிட்டாங்க. சார்லஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவனால என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் நம்ம லைஃப் எப்படி மூவ் பண்றது, லைஃப் எப்படி அமைச்சுக்கிறதுன்னு அவனுக்கு தெரியல. சோ அவன் யோசிக்கிறான், நம்ம வந்து திரும்பியும் அந்த பழைய வாழ்க்கைக்கு போகாம நம்ம வந்து ஒரு காடா வாழணும், கீழே நிறைய பேர் இருக்கணும் ஸ்லேவ் மாதிரி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஜெயில இருக்கும்போது நிறைய டேலண்ட் வளர்த்துக்கிட்டாங்க. அதுல ஒரு டேலண்டா மியூசிக் பண்ணுவான். சோ கிட்டாரை வச்சு மியூசிக் ரோட்ல பண்ணி அவன் காசு சம்பாதிச்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். இந்த மாதிரி நிலைமையில நிறைய பொண்ணுங்க வந்து அவன்கிட்ட பேசும்போதே மயங்கிடுவாங்க அவனோட பேச்சு வழக்கால. ஏன்னா 7ஆம் அறிவுல கண்ணை வச்சு டாங்லி மயக்கிற மாதிரி இவன் கிட்ட பேசி நிறைய பொண்ணுங்களை மயக்குவான். பொண்ணுங்க மயங்கினாங்கன்னா வீட்டையும் மறந்து சார்லஸ் என்ன சொன்னாலுமே செய்யற அளவுக்கு மயங்கிடுவாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு அடிமை மாதிரி. இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், மயங்கிறது ஓகே, பட் அவன் அடிமை ஆகிற அளவுக்கு அவன் மயங்கிறது எப்படி நார்மலா பாசிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். எதனாலனா அவன் ஜெயில இருக்கும்போது நிறைய ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான். அதுல ஒரு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம தான் பெரிய ஆள், நம்ம தான் கார்டு, நம்மளை தாண்டி எதுவுமே இல்ல, மத்தவங்க எல்லாருமே ஆப்ஜெக்டா தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ட்ரக்கை தான் அவனும் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த ட்ரக்கை தான் அந்த பொண்ணுங்களுக்கு யூஸ் பண்ணி ஆலோசனை ஸ்டேஷன் வர வச்சு அந்த பொண்ணுங்களை எல்லாத்தையும் மயக்கிட்டு இருந்திருக்கான். அந்த ட்ரக்ஸோட நேம் நான் சொல்ல விரும்பல, அது நிறைய சின்ன குழந்தைங்க இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. அதை வச்சு தப்பா மிஸ்யூஸ் பண்ணிடுவான்னு சொல்லி எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை, நான் சொல்லலை. இந்த மாதிரி நிலைமையில கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல ஒரு கேங்கை உருவாக்கிட்டான். அவனுக்கு கீழே அந்த 3 பொண்ணுங்க மட்டும் கிடையாது, நிறைய பொண்ணுங்க இருந்திருக்காங்க. அதுல ஒரு சில ஆண்களை தவிர மீதி எல்லாருமே பொண்ணுங்க தான். ஆனா அந்த பொண்ணுங்களும் நல்லா படிச்சவங்க, கவர்மெண்ட் வேலையில இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட பொண்ணுங்களை தான் அவன் கரெக்ட் பண்ணி இருந்திருக்கான், அதாவது பேசி மேய்க்கிறான். இந்த மாதிரி நிலைமையில அந்த பொண்ணுங்க கிட்ட எப்பயுமே கம்யூனிகேஷன்ல இருந்திருக்கான். நான் தான் கடவுள், நான் தான் ஜீசஸ், அந்த அளவுக்கு பேசியிருக்கான். ஸோ இந்த பொண்ணுங்க எல்லாமே மயங்கி இருந்தனால அவங்க சொல்றது எல்லாத்தையும் நம்பியிருக்காங்க. இந்த மாதிரி நிலைமையில சார்லஸ் என்ன யோசிச்சிருக்கான்னா, நம்ம கருப்பு இனத்தவங்களை கொண்டுட்டு வெள்ளை இனத்தவங்க மேல பழி தூக்கி போடுவோம், அதே மாதிரி வெள்ளை இனத்தவங்களை கொஞ்சம் பேர்த்த கொண்டுட்டு கருப்பு இனத்தவங்க மேல பழி தூக்கி போடுவோம் அப்படின்னு யோசிக்கலாம். ஒரு இனப்பெயரை கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறான். சரி நம்ம யாரை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவன் மைண்ட்ல யாருமே வரல. ஆனா அவன் ரோட்ல மியூசிக் வாசித்துட்டு இருக்கும்போது ஒரு நிறைய கம்யூனிஸ்டும் ஏறி இருக்கான் மியூசிக் போடுறதுக்காண்டி. ஆனா அங்க இருந்த ஒரு டைரக்டர், அதாவது மியூசிக் டைரக்டர், இவனை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு திறமையே இல்லை, உனக்கு பாடுறதுக்கு லாக்கி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மியூசிக் டைரக்டர் நம்ம கொலை பண்ணலாம்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ரெடி பண்றான். அந்த லிஸ்ட் அந்த ஒரு 3 பொண்ணுங்க கிட்ட கொடுத்து லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையுமே கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த 3 பொண்ணுங்க யாருன்னா சூசன், பேட்ரிசியா, லிண்டா. அந்த 3 பொண்ணுங்க தான் நான் இன்ட்ரோல சொன்ன எல்லா கொலையும் பண்ணிட்டு அந்த கார் மூலியமா போலீஸ்காரங்க மாட்டி அது மூலியமா சார்லஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை இன்ஃபர்மேஷன் போலீஸ்காரங்க கலெக்ட் பண்ணதுனால அந்த கூட்டத்தையே பிடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த 3 பேர் தான் கிரைம் பண்ணியிருக்கிறதுனால அந்த 3 பேர்த்தையும் சார்லஸ் தூண்டினால அந்த 4 பேர்த்தையுமே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறாங்க. அதாவது போலீஸ் மூலியமா கோர்ட்டுக்கு கூட்டு போறாங்க ட்ரையலுக்கு. அப்பவும் கூட அந்த 3 பொண்ணுங்களும் ஏதோ பார்ட்டிக்கு போன மாதிரி, ஏதோ ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போற மாதிரி ஜாலியா ஆடிக்கிட்டே கோர்ட்டோட ரூமுக்கு உள்ள போறாங்க. அது மட்டும் இல்லாம சார்லஸும் ரொம்ப ஹாப்பியா நான் பண்ணல தப்பே கிடையாது, அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பைத்தியம் மாதிரி இருந்திருக்கான். ஆனா அவன் தான் காட், அவங்க பெரிய ரேஞ்சில இருந்திருக்கான். ஆனா மூளைக்காரன். ஸோ அந்த 4 பேர்த்தையும் ட்ரையல் நிப்பாட்டுறாங்க. அப்பவும் கூட அந்த கோர்ட்டுக்குள்ள இருக்கும்போது கூட ரெண்டுமே சிரிச்சுக்கிட்டே ஒரு கர்வத்தோடு இருந்திருக்காங்க. ஸோ செப்டம்பர் 20, 1969 அந்த கோர்ட்டுக்கு கேஸ் போனது. 1971 தான் உங்களுக்கு கோர்ட்ல தண்டனை கொடுத்துருக்காங்க. என்ன தண்டனைனா அவங்க எல்லாத்துக்குமே தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கலிபோர்னியால தூக்கு தண்டனை தடை வச்சதுனால அவங்களுக்கு ஆயுள் தண்டனை மாத்திருக்காங்க. இதுக்கப்புறம் கலிபோர்னியால தூக்கு தண்டனை இல்லாததுனால இப்போ ரீசெண்டா 2017 சார்லஸ் 83 வயசுல அவன் இறந்துட்டான். AMDS இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ட்ரக் யூஸ் பண்றது எவ்வளவு பெரிய கேடுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஊர்ல மூட நம்பிக்கை மாதிரியே கிட்டத்தட்ட அங்க இந்த மாதிரி மூட நம்பிக்கை இருந்துச்சு. அதை வச்சு அவன் ஒரு ப்ளே பண்ணியிருக்கான் கிட்டத்தட்ட ஒரு கார்டு மாதிரி. ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதுனாலதான் முக்கியமா இந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ முக்கியமா சொல்றது ட்ரக்ஸ் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம மூளை யோசிக்காம தான் நிறைய கொலைகள் பண்றோம். ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம மூளைக்கு கேப்பே விடாம ஒரு சிந்தனைக்கு யோசிக்காம நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ணுவோம். அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. ஸோ அடுத்த ஒரு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவத்தோட நல்ல மிஸ்டியான ஒரு ஸ்டோரியோடையும் வரேன். நான் தான் உங்கள் விஸ்வா. பாய்.